ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேஸ்டர் முன்சன் vs மேன்செஸ்டர் சிட்டி மேட்சோட அடுத்த பாட்டை பார்ப்போம். இனிமேல் சீக்கிரம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், அதுக்காக லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார் சேஞ்ச் சிஸ்டம் யூஸ் பண்ணி கிறிஸ் பிரின்ஸ் மேட்ச்க்குள்ளே வந்தா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கோல் போட வைக்க போகிறீங்களா? நான் கோல் போட்டு கெத்து காமிக்க போகிறேன்னு கிறிஸ் பிரின்ஸ் சொன்னா. நம்மளோட ஃபார்மேஷன் என்ன? ஹைப்பர் அஃபென்சிவ் சிஸ்டம். நானும் ஆகியும் ஃப்ரண்ட்டில் இருக்கோம், நாகியும் சிக்கிரியும் விங்ஸாக இருங்க, ரியோ நீ சென்டரில் இரு. அது ஒரு நல்ல கோல் நாகி. ஆனால் ரியோ, நீ தனியாக தானே வேர்ல்டோட பெஸ்ட் பிளேயராக ஆக போகிறேன்னு சொன்னேன், அதை விட்டு கொடுத்துட்டியான கிறிஸ் பிரின்ஸ் கேட்டான். என்னோட கனவு வேர்ல்டு கப் ஜெயிக்கிறது தான், அதை நான் நாகி கூட இருந்து ஜெயிச்சிக்கிறேன். அதுக்கு எனக்கு ப்ளூ லாக் ஹெல்ப் பண்ணும். இதுதான் உன்னோட கனவா? இல்லை, இது என்னோட ஈகோ. நோ மேட்சுக்குள்ளே வந்தார். நான் இந்த வாட்டி ஃப்ரண்ட் விங்காக வரல, டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராக தான் வந்திருக்கேன். அப்போ தான் என்னால் இவனை தடுக்க முடியும். கிறிஸும் நோவும் சப்பினாகி வராங்க. நான் அதுக்குள்ளே சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும், அப்போ தான் நான் ஜெயிக்க முடியும். நான் இந்த மேட்ச்சில் இன்னும் எதுவுமே பண்ணலை, என் கண்ணு வர பிளர் ஆகிட்டுருக்கு. நல்ல வேலை நான் சப் அவுட் ஆகல. இதுதான் என்னோடய கடைசி சான்ஸ், நான் அதெல்லாம் பண்ணி ஆகணும்னு யுக்கிமியா சொன்னான். நான் கைசருக்கு முன்னாடி இந்த ஃபீல்டை புரிஞ்சுக்கணும்னு இசாகி சொன்னான். கடைசி கோல் போகிறது நானாக தான் இருப்பேன்னு 2 பேரும் நினச்சாங்க. நல்லா கேட்டுக்கங்க பேஸ்டர் முன்சன், யார் ரொம்ப லாஜிக்கலாக விளையாடுறாங்களோ அவங்க கூட தான் நான் சேர்ந்து விளையாடுவேன்னு நோவா சொன்னார். மேட்ச் ரீஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி நான் பால் எடுத்துக்க முடியாது, அப்படி பண்ணால் கைசர் வந்ததை தடுத்துருவான். பால் கைசர்கிட்ட போச்சு. அவன் முன்னாடி கிறிஸ் பிரின்ஸ் வந்தவனே அவன் பாலை பாஸ் பண்ணிடுவான். உனக்கு என்னை பார்த்து பயமான கிறிஸ் பிரின்ஸ் கேட்பான். பாலை என்கிட்ட கொடுனஸ், இவனுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன்னு கைசர் சொல்லுவான். இவங்க 2 பேரும் மோத ஆரம்பித்தாங்க. கைசர் பால் எடுத்துக்கிட்டு முன்னேறி போவான். கிறிஸ் பிரின்ஸ் அவன் கையால் கைசரை தடுப்பான். அவங்க 2 பேருக்கு நடுவில் யாராலையும் உள்ளே போக முடியல. கைசர் டபுள் டச் நட் மேக் பண்ணான், ஆனால் அப்பயும் கிறிஸ் பிரின்ஸ் வந்து தடுத்தான். நீ வேஸ்ட்டு தான் போல இருக்குன்னு கிறிஸ் பிரின்ஸ் சொன்னான். யார் சொல்கிற பாரு அதுன்னு நோவா உள்ளே வந்தார். நோவா எடுத்த பாலை ரியோ கிளியர் பண்ணான். ரியோவால் எப்படி அது முடிஞ்சு? எனக்கு தெரிஞ்சு சப்கான்ஷியஸாக அவன் மெட்டாவிஷன் அட்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ரியோ கிளியர் பண்ண பால் சிகிரி கிட்ட போச்சு. சிகிரி எல்லாரையும் தாண்டி பாலை கொண்டு போயிட்டு இருந்தான். அவனை யாராலையுமே தடுக்க முடியல. கடைசியாக அவன் முன்னாடி யுக்கிமியா வந்து நின்னான். அந்த கொஞ்ச நேரத்தில் மற்ற எல்லாருமே சிகிரி கிட்ட வந்தாங்க. சிகிரி யுக்கிமியா தாண்டி போக ட்ரை பண்ணான். அவன் கோல் போலான்னு வரப்போ கைசர் அவனை லைட்டாக இடிச்சு விட்டான். அதனால் சிகிரியால் ஷூட் பண்ண முடியல. என்னால் ஷூட் தான் பண்ண முடியல, ஆனால் பாஸ் பண்ண முடியும்னு சிகிரி கிறிஸ் பிரின்ஸுக்கு பாலை பாஸ் பண்ணி விட்டான். கிறிஸ் பிரின்ஸை எடுக்க நோவும் பின்னாடி குனிக்காமையும் வந்தாங்க. லாஜிக்கலாக சொல்லணும்னா என்னால் உன்னை தோக்கடிக்க முடியாது, ஆனால் உன்னை தோக்கடிக்கிறதுக்காகவே நான் இந்த மூவ் உருவாக்கினேன். என்னோட புது இல்லாஜிக்கல் வெப்பன் நக்கிள் பால். அந்த பால் ரேண்டமாக மேலேயும் கீழேயும் போயிட்டு இருந்துச்சு. இந்த உலகத்தோட மோஸ்ட் ரேண்டம் ஷாட். அந்த பால் எப்படி போகும்னு எனக்கே தெரியாது. எந்த பக்கம் பால் போகும்னு தெரியாமல் ககாமாரு கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அவனுக்கு ஹெல்ப் பண்ண இசாகி அவனை நோக்கி வந்தான். ககாமாரு கீழ்ப்பக்கமாக போன்னு இசாகி சொன்னான். இசாகி ககாமாரு சேர்ந்து அந்த பாலை தடுத்தாங்க. அந்த பாலை தடுத்ததுக்கப்புறம் அது எங்கேயோ போச்சு. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆனாங்க. நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன், வேர்ல்டோட செகண்ட். இப்போ இது ஏன் டர்ன். இதை பார்த்து கிறிஸ் பிரின்ஸ் ரொம்பவே காண்டானா. கிளியர் பண்ண பால் கொரோனா கிட்ட போச்சு. முன்னாடி இருந்ததை விட இப்போ இந்த ஃபீல்டு ரொம்பவே கலவரமாச்சு. பால் இசாகி கிட்ட வந்துச்சு. இப்போ என்னால் ஸ்கோர் பண்ண முடியும், இதுதான் என்னோட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் திடீர்னு யுக்கிமியா வந்து இசாகி கிட்ட இருந்து பாலை வாங்கினான். இது என்னோட கேம்னு இசாகி கத்தனா. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு யுக்கிமியா சொன்னான். ஒரு பழமொழி இருக்குது, நம்மளால் தாங்க முடியாதது நம்ம கடவுள் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கடவுள் எனக்கு இந்த கண்டிஷனை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். யுக்கிமியா பாலை கொண்டு போயிட்டு இருந்தான். அவன் எல்லாரையும் தாண்டி பாலை கொண்டு போனான். கடைசியாக அவன் பாலை ஷூட் பண்ணான். அந்த பால் கோல் போஸ்ட் நோக்கி போச்சு. ஆனால் கிறிஸ் பிரின்ஸ் அதை நோக்கி போனான். அந்த பாலை கிறிஸ் பிரின்ஸ் தடுத்தான். முட்டாள்தனம். யுக்கிமியா அதை நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டான். ஜஸ்ட் மிஸ். யுக்கிமியா மட்டும் அந்த கோலை போட்டிருந்தா அது சூப்பர் கோலாக மாறி இருக்குன்னு ஈகோ கூட இருக்க ஒரு பொண்ணு சொன்னான். அவன் கோல் போகிற சான்ஸ் ரொம்பவே கம்மி தான். உண்மையை சொல்லணும்னா கிறிஸ் பிரின்ஸ் அதை தடுத்ததே நல்லது தான். அது மட்டும் கோலாக மாதிரி இருந்தா அதனால் நிறைய பிரச்சனை வந்திருக்கும். கடைசி கோல் மாதிரி. நாகி கோலை பற்றியா சொல்கிறீங்க? ஆமாம், அது ஒரு ஃப்ளூக் தான். என்ன சொல்கிறீங்க? அந்த கோலால் சோஷியல் மீடியாவே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நாகி தான் இந்த உலகத்தோட பெஸ்ட்டு பிளேயர், அதுதான் இந்த செஞ்சுரியோட பெஸ்ட்டு கோல்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஆனால் நான் இந்த ஆபத்தோட ஆரம்பமாக தான் பார்க்குறேன். அவனால் அந்த மூவை திருப்பி பண்ணவே முடியாது. உன் டேலண்ட் லெவலை தாண்டி நீ ஜெயிச்சுன்னா அதனால் ஆபத்து தான். அதுவே இன்னொரு பக்கம் யுக்கிமியோட ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அவன் கோல் போட்டிருந்தா அது ஃப்ளூக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. யுக்கிமியா தோற்றதுக்கு காரணமே அவனை பெருசாக நினச்சிக்கிறான். ஃபேண்டசிஸ்லேயே இருக்கிறவனால தான் ஜெயிக்க முடியாது. இதை அவங்க எப்படி கடந்து வராங்கன்னு பார்ப்போன்னு ஈகோ சொன்னான். இசகி யுக்கிமியா கிட்ட பேச போனான். யுக்கிமியா, நீ மட்டும் என்கிட்ட இருந்து பாலை வாங்காமல் இருந்ததா நான் கோல் போட்டிருப்பேன். ஆனால் நீ நல்லா தான் ஷூட் பண்ண. என் கூட வந்து சேர்ந்துரு யுக்கிமியா. இப்போ இருக்கிற நிலைமைக்கு இது 2 பேருக்குமே நல்லது தான். நீ நான் கொரோனா சேர்ந்து விளையாடுவோம். நீ அசிஸ்ட் பண்ணி நான் கோல் போட்டேன்னா அடுத்த கேமில் நீ விளையாட சான்ஸ் அதிகமாகும். மூடிட்டு போ. இந்த மேட்சோட ஹீரோ நான் தான். நானே இதை பார்த்துக்கிறேன்னு யுக்கிமியா சொன்னான். உனக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குது? இந்த ஃபீல்டில் நிறைய பேர் இருக்கும். உன்னோட கற்பனையை வச்சுட்டுலாம் ஜெயிக்க முடியாது. நீ இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தனா நீ இங்கேயே தோற்றுருவ. அதுவாக உனக்கு வேணும்? நீ கடைசியில் உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற இசாகி. இப்போ தான் எனக்கு புரியுது, நீயும் கைசரும் ஒரே மாதிரி தான்.
இந்த உலகம் உங்களை மாதிரி ஆளுங்களை தான் பாராட்டுனா இந்த உலகம் முட்டாள்தனமான உலகம். நீ இந்த சுச்சுவேஷன்லேயும் குழந்தைத்தனமாக தான் பேச போறியா? நீயே பொறுத்திருந்து பாரு, உன் கற்பனை முழுக போகுது. இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.